எனக்கு இது நடக்கவே நடக்காதுப்பா, வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், என் ஜாதகத்தில் வாய்ப்பு இல்லை. இல்லை எனக்கு சொந்தமாக ஒரு பங்களா வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஜாதகத்தில் வாய்ப்பு இல்லை. ஒரு 100 கோடி ரூபாய் எனக்கு பணம் வேணும், வாய்ப்பு இல்லைன்றவங்களாம் மிருதங்க சைலேஸ்வரியை நம்பிக்கையுடன் வழிபட துவங்கி விட்டாலோ, அந்த புகைப்படத்தை வைத்து வீட்டிலே நினைத்தாலோ, அந்த அம்மனது பாடலை கேட்க துவங்கினாலோ, இயன்றால் கண்ணூர் சென்று மிருதங்க சைலேஸ்வரியை தரிசனம் செய்து விட்டு வந்தாலோ, அந்த குளத்தில் குளிக்கக்கூடாது, கால் மட்டும் தான், அம்மன் வந்த குளம் நம்புறாங்க. சென்று மனதார அம்மா மிருதங்க சைலேஸ்வரி என்னை காப்பாற்றி விடு, கரையேற்றி விடு, என் வாழ்க்கையிலே இந்த அற்புதம் நிகழ வேண்டும் என்றால் இட் இஸ் கால்ட் அஸ் த டெம்பிள் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ். நடக்க முடியாதவையெல்லாம் நடந்துவிடும் என்று சொல்லக்கூடிய கோயில். உங்களுக்கு ஏதோ பாக்கியம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இதை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் இதை பற்றி தெரியுமான்னு தெரியாது. இன்னைக்கு மிருதங்க சைலேஸ்வரியை பற்றி கேட்க துவங்கி விட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் வரப்போகிறது. இனி தினமும் மிருதங்க சைலேஸ்வரியின் பாடலை கேட்க துவங்குங்கள். சென்று முடிந்தால் வணங்கிவிட்டு வாருங்கள்.